இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்க மாட்டு மணி, அப்புறம் பாத்தீங்கன்னா சீட்டா, அப்புறம் பாத்தீங்கன்னா பிரகாஷ், அவங்க 3 பேத்துக்கு வந்து நம்ம ஜோன் ஸ்ரே பண்ணி கொடுக்க போறோம். எப்பயும் போல இறங்குற இடத்துல இறங்கிட்டு வந்து நம்ம ஜோன் ஸ்ரே பண்ண ஆரம்பிச்சிரோம். ஒரு வழியெல்லாம் காயினை பிடிச்சிட்டு கேப்டன் போய் அங்க இருந்து சென்டோஸா போலான்னு பார்த்தா நம்ம டீம்மேட்ல 3 பேருமே டெத் ஆயிருவாங்க. அட்டாக்கிங் பிளேயர்ஸ் என்ன தப்பு பண்றாங்கன்னா ஜோன் ஸ்ரே இருக்கிற தைரியத்துல பீக்ல போய் இறங்கி அடி வாங்கிடுறாங்க. போற போக்குல குண்டா கூற அடிச்சுட்டானா மைனஸ் தான் ஆகும், பாத்துக்கோங்க. என்னடா அவன் பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த சென்டோஸா வெண்டிங் மிஷின்ல வெளியே இருந்து ரிவே பண்ணலாம்னு சொல்லிட்டு வண்டியை விட்டு இறங்கி வெளியே போய் ரிவே பண்ணா அப்புறம் சாகாம உங்களெல்லாம் போய் ரிவே பண்ண பாருங்க புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. இருக்கிறது 3300 காயின், இதை வச்சு எங்கிட்ட ஜோன் சர்வே பண்றது? போற போக்குல நம்மள மாதிரி ஒருத்தன் வந்து ரிவே பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. ஜோன் சர்வே ஒழுங்கா பண்ண முடியல. சரி அவனையாச்சும் போய் காப்பாத்தி ஜோனுக்குள்ள விடலான்னு பார்த்தா ஏதோ தெரியல, வண்டியை போய் சும்மா கிட்ட நிப்பாட்டு போய் வண்டியில ஏறி உட்காந்துட்டான். இவனை நம்புறதா என்னன்னு தெரியாம கொஞ்சம் தூரத்துல வண்டியை ஓட்டிட்டு போனாதான் தெரியுது. இல்லை கதக்கு நெருக்கி விடுண்டா. என்ன பேசிக்கிட்டு போது என்னடா பழக்கம் பழகிற ஜட்டிக்குள்ள கை விட்டுருக்கு பழக்கம். இப்படியே விட்டா நீங்க கடிச்சு வச்சுருன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து இறக்கி விட்டு ஓடிடுவேன். வெளியே தான் வானவில் தொல்லை அதிகமா இருக்குன்னு பார்த்தா கேமுக்குள்ள வானவில் தொல்லை அதிகமா இருக்கு. கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு கடிச்சு வச்சிருப்பான். இந்த இடத்துல என் டீம் 2 பேருமே டவுன் ஆயிருவாங்க. சரி இவங்களை ரிவே பண்ணலாம்னு சொல்லிட்டு மிண்டுக்குள்ள வண்டியை விட்டு தவி போனான்.